ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திவ்யாஸ் ஆர்ட் வெஞ்சர் சேனலில் மஃபின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 3 டைப்ஸ் ஆஃப் மஃபின்ஸ்: ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அண்ட் வால்நட்ஸ். இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. நாம் இந்த மஃபின்ஸில் எக் இல்லாமல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக கர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கர்டு வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மைதா, வெனிலா எசன்ஸ், சுகர், ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சுகர் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணுங்கள். ஆயில் 100 ml, சுகர் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கர்ட் மிக்சர் அதையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வந்து விஸ்க்கு போட வேணாம். ஸ்பேக்சுலா இருந்தால் ஸ்பேக்சுலா வச்சுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நம்ம வந்து மாவை வந்து பீட் பண்ணக்கூடாது. ரொம்ப பீட் பண்ணோன்னா நம்மளோட மஃபின்ஸ் வந்து கல் மாதிரி ஆகிடும். ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாவு பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஆக்சுவல் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து 3ஆக பிரிச்சுக்கிறேன் ஈக்குவலாக. ஏன்னா நம்ம இன்றைக்கி 3 மஃபின்ஸ் பண்ண போகிறோம் ஒரே வீடியோவில். ஈஸி தான். ஒரு இதில் வந்து வால்நட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு இதில் ப்ளூபெரி, இன்னொரு இதில் ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மூணு பேட்டரியுமே தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போடணுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. குக்கிங்காக, எக்ஸ்ப்ளோரிங்காக, இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸான்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே மஃபின்ஸ் கப்ஸ் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு ஆஃப் ஊற்றுனிங்கன்னா அது ரைஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும். ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்ம மஃபின்ஸ் ரெடின்னு அர்த்தம். எனக்கு வந்து 12 கப் கேக்ஸ் வந்துச்சு. நம்ம கப் கேக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அண்ட் வால்நட்ஸ். நீங்கள் வந்து க்ரீம் கூட மேலே போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.